அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். வீடே கமகமன்னு நல்லா வாசமாக ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஃபஸ்ட்டு பேன் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற வேணால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு வந்தோடனே மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு முழு மல்லி 25 கிராம் வறுத்துக்கலாம். எல்லா பொருளுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வருங்க. அடுப்பை ஹையில் வைக்க வேணாம். அடுத்ததாக அது மாதிரியே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி 25 கிராம் மிளகு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம், 2 ஸ்பூன் கொல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடயே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை மூணையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கிறோங்க. இது மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறோங்க. எல்லாமே பருப்புங்கிறனால நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்துக்குமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். நான் இந்த தையல் மிஷினுக்காக கேன் வாங்கி வச்சுருப்பேன். அந்த கேனில் ஒன்று புதுசாக எடுத்து அதில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவேன், இது மாதிரி வறுக்கிறதுக்கு. இல்லைன்னா எண்ணெய் நிறையா போயிடுச்சுன்னா சதசதன்னு ஆன மாதிரி ஆயிரும். நல்லா பவுடராக தூளாக கிடைக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் டக்குன்னு வறுக்க முடியும். நம்ம வறுத்து முடியும் போது கருவேப்பிலையில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம நொறுக்கி பார்க்கும்போது அப்படியே தூளாட்டம் நொறுங்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. அடுத்ததாக ஒரு 8 வரமிளகா, அது கூடயே 5 காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வரமிளகா ஒரு 12 எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறோங்க. குறைஞ்சது ஒரு 10 மிளகானாலும் போடணும். அப்போ தான் ஒரு நார்மலான காரனாலும் இருக்கும். இப்போ இதை ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் ஊற்றுறதை விட கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. பூண்டு வறுக்கிறதுக்காக 25 கிராம் பூண்டு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. பூண்டு நல்லா வறுபடணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய எடுத்துக்க சொல்கிறேன். இதுக்கு மட்டும்தான் எண்ணெய் நிறைய எடுக்கணும். மீதிக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்தால் போதும். பூண்டு நல்லா வறுபடட்டும். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக கட்டி பெருங்காயம் ஒரு 15 கிராம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூளாக போட்டுக்கிறோங்க. தூளாக போடும்போது ஒரு ஸ்பூன் அளவு கணக்கு பண்ணிக்கிறோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இல்லைன்னா மிக்சியில் போடும்போது பிளேடு வீணாயிரும். பெருங்காயம் இந்த அளவுக்கு வறுபட்டோடனே ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லா பொருளையுமே இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா சூடு வரட்டும். லைட்டாக சூடு வந்ததும் அதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே இது கருகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறோங்க. மறக்காமல் எண்ணெய் தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க. அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் பெருங்காயத்தூளாக போட்டிங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போடும்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோங்க. கட்டியை எடுத்தால் மட்டும்தான் தனியாக வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்த பொருளை இதில் மிக்ஸ் பண்ணி வறுக்கணும். அதுபோல் ரசத்தோட ஃப்ளேவர் கொடுக்கறது 4 பொருள். அந்த 4 பொருளுமே குறைச்சிடாமல் சேர்த்துக்கிறோங்க. மிளகு, ஜீரகம், முழு மல்லி, பூண்டு.
அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா இப்போ ஆறிடுச்சு. வரமிளகாயை உடைச்சி பார்க்கும்போது கிறிஸ்பியாக இப்படி உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா பவுட்ரு ஆகும். பூண்டுமே ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுக்கும்போது இப்படி கொரன்னு இருக்கணும், ரொம்ப மையாட்டாக அரைச்சிடாதீங்க. இதை இப்போ திரும்பவும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிறோங்க. ஆறினோன்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. நீங்களும் இந்த ரசப்பொடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.